ಬಲಭೀಮಾ ಬಲಭೀಮಾ ಅಪಾರ ತವ ಗುಣ ಮಹಿಮಾ ಜಯ ಜಯ ಬಲಭೀಮಾ ಬಲಭೀಮಾ ಅಪಾರ ತವ ಗುಣ ಮಹಿಮಾ ಜಯ ಜಯ ಬಲಭೀಮಾ देगी तव पति प्रेमा राम 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 देगी तव पति प्रेमा रामानुज जीवन सुखदामा रामानुज जीवन सुखदामा जय जय बलभीमा बलभीमा अपार तव गुण महिमा जय जय बलभीमा ಶರಣ ಕಮಲಗಳ ಶಿರದಲ್ಲಿ ತರಿಸೋ ಶರಣ ಕಮಲಗಳ ಶಿರದಲ್ಲಿ ತರಿಸೋ ಪರಗತಿ ತೋರುವ ಪರಮ ಭಾಗವತ ದಿವ್ಯ ಶರಣ ಕಮಲಗಳ ಶಿರದಲ್ಲಿ ತರಿಸೋ ಪರಗತಿ ತೋರುವ ದಿವ್ಯ ಶರಣ ಕಮಲ ಶಿರದಲ್ಲಿ ಸ್ವರ ರಾಗಲಯ ಭಾವ ಸ್ವರರಗಲಯ ಭಾವ ಸಮ್ಮೇಳನದೊಳು ಸ್ವರರಗಲಯ ಭಾವ ಸಮ್ಮೇಳನದೊಳು ಸಾಹಿತ್ಯ ಸುಮ ಮಾಲಿಕಾಭರಣ ತೊಡಿಸಿದ ಸಾಹಿತ್ಯ ಸುಮ ಮಾಲಿಕಾಭರಣ ತೊಡಿಸಿದ ಶರಣ ಕಮಲ ಶಿರದಲ್ಲಿ ತರಿಸು ದ್ವೈತ ವಿಶಿಷ್ಟಾದ್ವೈತ ದಿವ್ಯ ಜ್ಞಾನ ಸುಮೋಗನ ಮಾಡಿ ದ್ವೈತ ಅದ್ವೈತ ವಿಶಿಷ್ಟಾದ್ವೈತ ದಿವ್ಯ ಜ್ಞಾನ ಸುಮೋಗನ ಮಾಡಿ ಶಂಕರ ಶ್ರೀರಾಮಾನುಜ ಮಾಧ್ವಸಾರ ಅನಂತ ವಿನ್ಯಾತ ಜಗದ್ಗುರುಗಳ ಶರಣ ಕಮಲ ಶಿರದಲ್ಲಿ ತರಿಸು ಶ್ರೀಮದ್ ಅಭಿನವ ವಿದ್ಯಾತೀರ್ಥ ಸದ್ಗುರು ಚಂದ್ರಶೇಖರೇಂದ್ರ ಶ್ರೀಮದ್ ಅಭಿನವ ವಿದ್ಯಾತೀರ್ಥ ಸದ್ಗುರು ಚಂದ್ರಶೇಖರೇಂದ್ರ ಜಯೇಂದ್ರ ಸರಸ್ವತಿ ರಾಘವೇಂದ್ರ ಗೋಪಾಲ ಕೃಷ್ಣ ಶ್ರೀ ವೈದ್ಯನಾಥ ಗುರು ಶರಣ ಕಮಲ ಶ್ರೀ ರಘುನಂದನ ಗುರು ಶಂಕರ ಸ್ಮರಣಾನಂದವ ಕಥೆಯುಳು ಸಾರಿ ಶ್ರೀ ರಘುನಂದನ ಗುರು ಶಂಕರ ಸ್ಮರಣಾನಂದವ ಕಥೆಯುಳು ಸಾರಿ ಶ್ರೀ ರಘುನಂದನ ಗುರು ಶಂಕರ ಸ್ಮರಣಾನಂದವ ಕಥೆಯುಳು ಸಾರಿ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ತುಕಾರಾಮ ಮೀರ ಜ್ಞಾನೇಶ್ವರ ಭದ್ರಾಚಲ ರಾಮದಾಸ ಶರಣ ಕಮಲ ಶಿರದಲ್ಲಿ ತರಿಸು ಕನಕ ಕಶಿಪು ಸುತ ಕಾಶ್ಯಪ ಗೌತಮ ವ್ಯಾಸಾಂಬರೀಷ ಸುಖ ರುಕ್ಮಾಂಗದ ಕನಕ ಕಶಿಪು ಸುತ ಕಾಶ್ಯಪ ಗೌತಮ ವ್ಯಾಸಾಂಬರೀಷ ಸುಖ ರುಕ್ಮಾಂಗದ ವಲ್ಮೀಕೋತ್ತಮ ಭೀಷ್ಮದ
விபீஷண திவ்ய சரண கமல ஸ்ரீரதர श्री जय देव बोधेन्द्र ब्रह्मानंद कबीर नारायण तीर्थ श्री जय देव बोधेन्द्र ब्रह्मानंद कबीर नारायण तीर्थ कृष्ण चैतन्य तुकाराम वीर ज्ञानेश्वर भद्राचल रामदास शरण कमल शरण कमल ಶಿರದಲ್ಲಿ ತರಿಸು தென்னாடுடைய பெரியவா போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வவியாபி பெரியவா சரணம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து ரட்சித்து காத்து எமக்கு நிச்சயம் நீ அருள வேண்டும் நூறு கண்ட ஸ்ரீ மகாபெரியவா சரணம் சரணம் அறிந்தும் அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் செய்த சகல குற்றங்களையும் பாவங்களையும் மன்னித்து ரட்சித்து காய்த்து எமக்கு நிச்சயம் நீ அருள வேண்டும் நூறு கண்ட ஸ்ரீ மகாபெரியவ சரணம் சரணம் பெரியவா உலகெங்கும் ஒலிக்கும் இந்த மந்திர சொல் எந்த மொழியை சேர்ந்தது, எந்த நாட்டை, எந்த சமயத்தை சேர்ந்தது அப்படின்னு எல்லாம் யாருமே சந்தேகப்பட மாட்டார். அப்பாலுக்கு அப்பாலாய் ஞான பிழம்பின் மூலக்கருவாய் சிதானந்த பரம்பொருளாய் மானுடத்தின் பரிபூர்ண வடிவாக விளங்கிய அந்த மகானையே அந்த சொல் குறிக்கும். உலகத்துல ஏதோ ஒரு மூல முடுக்கல போய் பெரியவா அப்படின்னா போதும், நீங்க கேட்கறவாளுக்கு புரிஞ்சிடும். சாதாரணமா நீங்க என்ன சொல்றேன், எந்த பெரியவரை சொல்றேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க மாட்டா. இனிமேல் வெளியாகும் ஆங்கில கலைக்களஞ்சியங்களில் பெரிவாங்கிற வார்த்தையினுடைய அர்த்தமே அப்படிதான் இருக்குமா. வேதாந்த தத்துவத்தை பாரதமெங்கும் நிலை பெறச் செய்த ஆதிசங்கரர் நிறுவிய ஆச்சாரிய பரம்பரையில் வந்த பேரருளாளர் காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியை குறிக்கும் புனித வார்த்தை காலம் 20ஆம் நூற்றாண்டுன்னு விளக்க ஒரு இடம் பெற்றிருந்தாலும் கூட ஆச்சரியப்படுவதற்கில்லை. இப்படி ஆச்சரியமா இருக்கும் பெரியவாளுடைய சரித்திரம். என்ன மூல முடுக்கிற போய் கேட்டாலும் அத்தனையும் ஒருத்தர் சொல்லக்கூடிய சரித்திரமும் ஆச்சரியமா இருக்கு. அத்தனையும் ஞான பெட்டகங்கள். யார் யாருக்குதான் அனுகிரகம் பண்ணிருக்கா, எந்தெந்த வகையினருக்கு அவருடைய அனுகிரகம் பெருமளவுல கிடைச்சிருக்குன்னு கணக்கே போட முடியாது. பேரறிஞர்கள், தத்துவ ஞானிகள், வரலாற்று பேராசிரியர்கள், தொல்பொருள் ஆய்வாளர்கள், நுண்கலை மேதைகள், தொழிலதிபர்கள், விவசாயிகள், மாணவர்கள், நாடோடிகள், கடைசியில ஒரு குரங்கு வச்சு விளையாட்டு காட்டி பழப்பு நடத்தியவனுக்கு கூட பெரியவாளுடைய அனுகிரகம் எப்படி ஒரு பணக்காரனுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி ஒரு தரித்திரனுக்கும் கிடைச்சது. எப்படி ஒரு பாமரனுக்கு கிடைச்சதோ அதே போல பண்டிதனுக்கும் கிடைச்சதுன்னு சொல்லணும். வர்ணாசிரம பேதமும் இல்லை. கடல் மடை திறந்த வெள்ளம் போல
எப்படி மகாபுருஷத்தினுடைய தூற்றல் மழை வரும்போது இந்த பள்ளத்துலலாம் நான் பெய்ய மாட்டேன், இந்த இடத்துல தான் பெய்வேன், இந்த இடத்துல பெய்ய மாட்டேன்னு சொல்றதான்னு, அப்படி அந்த மகாபுருஷத்தினுடைய தூற்றல் போல மகாபரிவாங்கிற அந்த மகாபுருஷம் உலகம் முழுக்க தன்னுடைய அனுகிரகத்தை வாரி பொழிஞ்சு கொட்டிருக்குன்னே சொல்லலாம். இப்படி ஆச்சரியமான சரித்திரத்துல சாதாரணமா ஒரு பெரிய வைரக்கல் எடுத்துட்டோம்னா அதை பார்த்தோம்னா ஜொலிக்கும். அதோடைய ஆயிரக்கணக்கான பட்டைகள்ல ஒரு பட்டையில ஒரு ஒரு கலர் ஜொலிக்கும் இல்லையா, ஒரு ஒரு வண்ணம் ஒளி சிந்தும். இப்படிதான் மகாபரிவாளாம். மகாபரிவாங்கிற அந்த பெரிய வைரப்பட்டையில அங்க 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 துளிர் விட்டு ஜொலிப்பு தெரியும். பெரியவா சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பெரியவாளுடைய தனித்தன்மை முத்திர பதிச்சிருக்கும். பெரியவாளுடைய சரித்திரத்தை கேட்டவாளுக்கு தெரியும், தர்மசாஸ்திரம் அந்த காலத்திய முனிவர்களோடு நின்னுடல, இந்த காலத்திய முனைவர்களாலும் புதிதாக படிக்க முடியவில்லை. பெரியவாளே தர்மசாஸ்திரம் உட்காந்து வச்சு அப்பா இதுதான் தர்மம் நான் சொல்றேன் கேளுன்னு சொல்ல மாட்டான். சொன்னதுல அதை புரிஞ்சுக்கிறது அந்த பக்தனுடைய பூர்வ புண்ணிய சுகிருதுகளுடைய பயனா கிடைக்குமா. இன்னைக்கு புரியணும்னு நினைச்சாதான் புரியும், புரியாம இருந்தாலும் இருக்கும். அவனுடைய பூர்வ புண்ணிய சுகிருதுகளுடைய பயனா அது கிடைக்கிறதுங்கிறா. இப்படி அந்த காஞ்சி திவ்ய கஷேத்திரத்துல காஞ்சி மகாபரிவாங்கிற தங்க சுரங்கம் இருக்கும்போது எத்தனை எத்தனை கோடி பேர் ஆசைப்பட்டாங்க, ஒரு தரமானும் நான் போக மாட்டேனா, என் ஆயுசுல ஒரு தரமானும் அந்த பெரியவாளை பார்க்க மாட்டேனா, அது கூட பரவாயில்ல, அவர் என்ன பார்க்கலன்னா கூட பரவாயில்ல, நான் அவரை ஒரே ஒரு தடவை பார்க்கணும், எட்டு தூரத்துலேருந்து பார்த்தா கூட பரவாயில்ல, எனக்கு பார்க்கணுங்கிற ஆசை. இப்படி காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். காஞ்சி மாநகர் போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். உத்தமர்கள் வணங்கும் குரு பீடம், உத்தமர்கள் வணங்கும் குரு பீடம், சித்தர்கள் போற்றும் குரு பீடம், கற்றவர்கள் கூடும் குரு பீடம், கற்றவர்கள் கூடும் குரு பீடம், நமது காஞ்சி ஜகத்குரு பீடம், நமது காஞ்சி ஜகத்குரு பீடம், மடமையை போக்கும் குரு பீடம், மடமையை போக்கும் குரு பீடம், திடமான ஞானம் அருள் பீடம், மடமையை போக்கும் குரு பீடம், திடமான ஞானம் அருள் பீடம், நடமாடும் தெய்வமா நடமாடும் தெய்வமாம் குரு பீடம், நடமாடும் தெய்வமாம் குரு பீடம், நமது காஞ்சி ஜகத்குரு பீடம், காஞ்சி மாநகர் காஞ்சி மாநகர் காஞ்சி போக வேண்டும் எங்கள் காருண்யமூர்த்தியை காண வேண்டும். காண வேண்டும், காண வேண்டும். புராண காலம் இல்லை, இது ஏதோ புராணத்துல வாழ்ந்த காலம்னு சொல்றதுக்கு இல்ல, சென்ற நூற்றாண்டினுடைய தனிப்பெரும் தெய்வமே ஸ்ரீ மகா சுவாமிகளாக இந்த பாரத மண்ணில் திருவடி தோய நடந்து போயிருக்கு. அப்ப ஏற்பட்ட மகா புனிதர் பட்ட பாதைகள்ல நாம இன்னைக்கு பிரயாணம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எண்ணமே நம்மள தலைநிமிர பண்றது. பாரதத்துக்கு என்ன பெருமை, வேற என்ன பெருமை இருக்கு?
மகான்கள், சித்தர்கள், ஞானிகள் அவதாரம் பண்ணி தர்மத்தினுடைய பாதையை நிரூபணம் பண்ணினார்கள் அப்படிங்கிற பெருமை தானே. இப்படி மகா பெரிவாங்கிற தங்க சுரங்கத்துக்குள்ள நாம நுழைஞ்சிட்டோமே ஆனால் பார்க்கும் இடங்களில் எல்லாம் தங்க பாலங்கள். ஏன் பெரிவாடைய சரித்திரத்துல அங்கங்க நவரத்ன குவியல் கூட கிடைக்குமா. அப்பேற்பட்ட பெரிவாடைய சரித்திரத்துல ஜெய வருஷம் வைகாசி திங்கள் 8ஆம் நாள் ஞாயிற்று கிழமை அனுஷம் கூடிய சுப தினத்தில் விழுப்புர நகரில் ஹனுமர் கோயில் வீதியில் ஸ்வக்ரகம் தன்னிலே சுப்பிரமணிய சாஸ்திரி மகாலட்சுமி அம்மைக்கு புத்திரனாகவே அவதரித்தார். சுவாமிநாத நாமம் பெற்றனம் சுவாமிகள் உதித்தனரே. பெற்றவர் குழந்தைக்கு ஜாத கர்ம நாம கரணங்கள் செய்தனரே. பாலகனுக்கு பாடம் கற்று தந்தார் அவர் தந்தையின் வாக்கினிலே. பள்ளி படிப்பில் தேர்ச்சி பெற்று பல பரிசும் பெற்றனரே. பெற்றனரே. தாயும் தந்தையும் உபநயனம் செய்வித்தார் 11 வயதினிலே. பீடத்து பரமகுரு இவன் மடத்துக்கு உரியவன் என்றார். கலவை கிராமத்தில் கொண்டு விடும்படி உத்தரவு வந்ததுமே பிலவங்க சித்திரை 27 வியாழக்கிழமையிலே தான் பட்டத்துக்கு வந்த பக்தானுபவத்தை பெரியவா தன்னுடைய வாயாலேயே சொல்றா. தான் எப்படி பீடத்துக்கு வந்தோங்கிறத பெரியவா சொல்லும் போது நமக்கு எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். நீதான் அடுத்த பீடாதிபதினதும் ஆடி போயிட்டேன். பெரியவா ஆடி போயிட்டானா ஒண்ணுமே புரியாம முதல்ல புத்தி ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. அப்புறம் ஒரே திகில் பிடிச்சுட்டு என்னை கூப்பிட்டுட்டு போயிட்டாருடா. வழிநடுக ராமா 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 ராமான்னு சொல்லிண்டே கலவைக்கு போய் சேர்ந்தேன். ஆச்சாரியானே தான் கதின்னு மனசுல நன்னா விழுந்துருத்தோம். பூர்ண சரணாகதி ஆயிட்டேன் அந்த ஆச்சாரியாளிடம் அப்படின்னு குழந்த சுவாமிநாதன் பெரியவா மனசுருகி சொல்லும் போது நமக்கெல்லாம் கண்ணிலிருந்து தாரதாரையா தண்ணீர் கொட்டும். 14 வயசு பிராயத்திலேயே பரமஹம்ச லட்சணத்தை அடைஞ்சுடா பெரியவா. ஏற்பட்ட சர்வஜன் சர்வவியாபி ரொம்ப வேண்டிண்டு பிறந்த குழந்தை. இந்த குழந்தை அம்மா ஒரு கனவு கண்டா. முருகப்பெருமான் கையில மாம்பழம் வச்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு கனவு கண்டா. கர்ப்பம் தரிச்சு இந்த குழந்தை பிறந்ததுனால சுவாமிநாதன்கிற அதனுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையே இந்த குழந்தைக்கு வச்சான் சுவாமிநாதன். எல்லாரும் ரசிக்கிறாங்க இந்த குழந்தையினுடைய அந்த முகார விந்தத்தை பார்த்து. இத்தனை தேஜஸோட ஒரு குழந்தை எப்படி இருக்க முடியும்னு ஊரே மெச்சி பார்க்கறதாம். குழந்தை சுவாமிநாதன். குழந்தை சுவாமிநாதனுக்கு அபூர்வமா சங்கு சக்கர ரேகைகள் இருந்தது. திரிசூல பரமேஸ்வரனுக்கே உரிய திரிசூல ரேகம் இந்த குழந்தைக்கு ஆச்சரியமா அமைஞ்சிருந்ததை பார்த்து ஊரே மெச்சி கொண்டாடுறது. ஒரு நாள் சுவாமிநாதன் ஒரு கனவு கண்டா. ஓடி வந்து அப்பான்னு சொல்றான், அப்பா அப்பா எனக்கு ஒரு ஆச்சரியமான கனவு காண்டேன்பா. என்னடா பார்த்த? நான் யானை மேல ஏறி பவனி வர மாதிரி ஒரு கனவு கண்டேன் அப்படிங்கிற அந்த குழந்தை. அப்பா சொல்றாரு, அப்படியா ஜோசியத்தை கூட்டின்னு போறேன் இது அப்படின்னு அழிச்சுன்னு போறாரு. அவர் பார்த்துட்டு சொன்னார், ஆமாமா இந்த குழந்தை பெரிய ராஜாவா வர போறான் பின்னாடி அப்படின்னு. அப்ப யாருக்குமே தெரியல, ஊரே ராஜாவா வர போறாருன்னு தான் சாதாரணமா நினைச்சா.
ஆனா அத்தனை உள்ளங்களையும் கொள்ளை கொள்ளக்கூடிய பிரம்மானந்த சக்கரவர்த்தியாய் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகளாக திருநாமம் பெற போறாருன்னு இப்ப யாருக்கு தெரியும்? இப்படியே குழந்தை நாளொரு மீனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்துட்டே வருது. பெரியவாளுடைய பரம்பரையினுடைய வம்ச விருத்தாந்தம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். எப்பவுமே எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் மகான்களுடைய அவதாரத்தை எடுத்துட்டா அதுவும் சாமானியமா பிறந்துட மாட்டான். அதுவும் சாதாரண குடும்பத்துல சாமானியமா மகான்கள் பிறந்தான்னு எந்த இடத்துலயுமே சரித்திரம் கிடையாது. அந்த தம்பதிகளை மனசு வருந்து வச்சு அது நல்ல உத்தம குடும்பம் தானா நிறைய பரீட்சைகள் வச்சு அதுக்கப்புறம் தான் பகவான் அவதாரம் பண்ணுவார். பகவான் என்ன சாதாரண மனுஷனா என்ன படாதுன்னு வந்து பிறக்கிறதுக்கு இப்படி அந்த குடும்பத்தை முதல்ல அனலைஸ் பண்றாராம். அனலைசேஷனுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. ரொம்ப ஆச்சரியமா சொல்லுவா, வம்சபிருத்தி குழந்தை பிறக்கிறதுங்கிறோம். நம்ம இதுலயே உத்தம குலம் அப்படின்னா இந்த உத்தம குலத்துலதான் பகவான் மகான்கள்லாம் அவதாரம் பண்றான். மத்தியமமா இருக்கிற குடும்பம்னா என்ன நினைச்சு வாழலாம்? எனக்கு குழந்தை பிறக்கணும். என்னத்துக்காக உங்களுக்கு குழந்தை பிறக்கணும்? என்னை கடைசி காலத்துல யார் காப்பாத்துவோ அதுக்காக எனக்கு குழந்தை வேணும்பானா அது மத்தியம குடும்பமா? ரொம்ப மோசமான குடும்பம் அப்படிங்கிற அந்த குடும்பத்தை எப்படி டேர்ம் பண்றா அப்படின்னா, இந்த குடும்பம் பணம் எனக்கு வம்சவிருத்தி வேணும்னு கேட்குமா. எதுக்குன்னு கேட்டா, எக்கச்சக்கமா கோடி கோடியா சொத்து சேர்த்துக்கிட்டேனே இதை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டா அதம குலமா அது. இப்படி அதம குலத்தை தாண்டி மத்தியம குலத்தை தாண்டி இப்படி உத்தமமான குடும்பத்துலதான் பகவான் அவதாரம் பண்றான். இந்த பகவானுடைய சரித்திரத்துல இந்த மகான்களுடைய சரித்திரத்துல எல்லாம் ஆச்சரியமான வைபவம். இப்படி சுவாமி அவதாரம் பண்ணியாச்சு. சுவாமிநாதன் பேர்ல ஸ்கூலுக்கு போற பெரியவா விழுப்புரத்துல பிறந்தாலும் கூட கொஞ்ச காலம் விழுப்புரத்துல படிக்கிறா. இந்த விழுப்புரத்துல படிக்கும் போது எல்லா குழந்தைக்கும் ஸ்கூல்ல இருந்து வரும்போது ஏதாவது வாங்கி தரணும் நொறுக்கு தீனி. இந்த குழந்தையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. தினமும் வரும்போது முறுக்கு வாங்கி சாப்பிடுவார் சுவாமிநாதன். தினமும் சின்ன குழந்தை 6-7 வயசு குழந்தை தினமும் முறுக்கு வாங்கி சாப்பிட்டுட்டே வரும். ஒரு நாள் அவன் ஃப்ரெண்ட்ஸை சொன்னாடே ரொம்ப பசிக்கிறது முறுக்கு வாங்கினா தேவையில்ல அப்படின்னா சுவாமிநாதன் சொன்னாடே எங்கேயோ போய் வாங்கிடாத, இங்கே எனக்கு ஒரு பாட்டி டெய்லி முறுக்கு கொடுப்பா. அந்த பாட்டி முறுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பணம் இல்லையடா, பணம் இல்லைன்னா பரவாயில்ல, நான் தான் தினம் முறுக்கு வாங்குறேன், இந்த பாட்டிக்கு எனக்கு நல்லா தெரியும், நீ கவலைப்படாத, இருக்கிற பணத்தை கூட நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டா. சுவாமிநாதன் வேகமா வரான், பாட்டி முறுக்கு கொடு. எவ்வளவு பணம் வச்சிருக்க? பாட்டி கேட்குறான். இவ்வளவுதான் இருக்கு. பாட்டி இப்ப இவ்வளவுதான் இருக்கு, நான் தான் உங்ககிட்ட தினம் முறுக்கு வாங்குறேனே, எனக்கு கொஞ்சம் வேலை குறைச்சு கொடுக்க மாட்டியா? முடியவே முடியாதுன்ட்டா பாட்டி. முடியவே முடியாது, நீ எப்பேற்பட்ட கஸ்டமரா இருந்தாலும் நான் உனக்கு வேலை குறைக்க மாட்டேன் அப்படின்னுட்டான். இந்த குழந்தை சொல்றது பாட்டி குழந்தை கோவம் வந்துடுச்சு. இப்பவுமே 7-8 வயசு குழந்தைகள்லாம் கொஞ்சம் கோவம் வரும், அப்புறம் தானே கோவம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். இந்த குழந்தைக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு, ஆக்ரோஷம் தாங்கல. பாட்டி அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட முறுக்கே வாங்க மாட்டேன், நீ வாங்காட்டா போயேன், உன்னை என்ன புருணுக்கும வச்சு அழைப்பேன் நினைச்சுட்டு இருக்கியா? பாட்டி கேட்கறா. நீ வாங்காட்டா போயேன், உன்னை என்ன புருணுக்கும வச்சு அழைப்பேன் நினைச்சுட்டு இருக்கியா? அன்னிலே இந்த சாதாரண குழந்தையா இருந்தா என்ன பண்ணும்? ஒரு நாள் ரோசமா இருக்கும், 2 நாள் ரோசமா இருக்கும், 3வது நாள் வந்துடும் ஒழிக்கு. இது என்ன சாதாரண குழந்தையான்னு? அடுத்த நாள்லேருந்து எப்படி முறுக்கு வேணும் வேணும் வேணும்னு ஆசைப்பட்டதோ அந்த குழந்தை, அதே மாதிரி அந்த குழந்தைக்கு இப்ப துச்சமா எடுத்து முறுக்கு. அந்த பக்கமாவே போனாலும் முறுக்கு மேல ஒரு இஷ்டமே இல்லை, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அதுதான் மகான்களுடைய குணமே. பிற்காலத்துல குழந்தை மகானாக போறாதுங்கிறதுனுடைய அந்த அறிகுறிகள் அப்பவே தெரிஞ்சுதான். பெரியவா பட்டத்துக்கு வந்த பிற்பாடு ஒரு நாள் மடியா ஒரு மாமி திரட்டி பால் பண்ணி கொண்டு வந்தரா, சாப்பிட்டுட்டா. சாப்பிடணும் 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 ரொம்ப பிடிக்குன்னா சாப்பிட்டுட்டா. எல்லாரும் கிளம்பியாச்சு. பெரியவா கையில பசுஞ்சாணி எடுத்து சாப்பிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடி வந்தா, என்ன பெரியவாச்சு என்ன பெரியவாச்சு, நீ என்னதுக்காக இப்படி சாப்பிடுறேன் அப்படின்னு அந்த பசுஞ்சாணியை சாப்பிட்டு இருக்கக்கூடிய பெரியவாளை வந்து கேட்ட உடனே பெரியவா சொல்லி சிரிக்கிறாளாம், ஏண்டா இந்த நாக்கு ருச்சிக்கு ஆசைப்படலாமோ? நாக்கு என்னமா ஆசைப்படும்? அப்படி ஒரு கால் இந்த நாக்கு ருச்சிக்கு ஆசைப்பட்டதுன்னா அந்த நாக்குக்கு திரட்டி பாலும் ஒன்னா இருக்கணும், பசுஞ்சாணியும் ஒன்னா இருக்கணும். அதுக்கு திரட்டி பால் தான் டேஸ்டியா இருக்குன்னு சொல்லுமான்னு அந்த நாக்கு. அப்படி அந்த நாக்கை வளர விடக்கூடாது, நாக்கை ஒட்ட வெட்டணும் அப்படின்னாலாம் இப்படி
தான் அத்தனையும் சமமா பார்த்தா பெரியவா பிற்காலத்துல. ஆனா குழந்தை சுவாமிநாதன் எப்படி முறுக்கு வாங்கி சாப்பிடுவாங்கிறது ஒரு ஆசையா அதிகாரமா இருந்தானா, அதே சமயம் அன்னிலேருந்து இந்த பாட்டி முடியாதுன்னு விட்டுட்டார். அப்படியே விட்டாச்சு. இப்படியே போச்சு. காலங்கள் ஓடித்து. கொஞ்ச காலம் தான் ஆச்சு. ஊர்ல முழுக்க பேசிக்கிறா. விழுப்புரத்துல எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். தெரியுமானோ பெரிய விஷயம் டி, ஊர்ல விழுப்புரத்துல பிறந்ததே அந்த குழந்தைனா பட்டத்துக்கு வந்திருக்கான். அப்படியா, இந்த குழந்தையா பட்டத்துக்கு வந்திருக்கு? எல்லாரும் பேசிக்கிறா. பேசின உடனே இன்னொருத்தி சொல்றா, உனக்கு தெரியுமா, அதனால இன்னொரு முடிவும் எடுத்திருக்கா. சாதாரணமா ஏதோ ஒரு மகான் நம்ம ஊருக்கு வந்தா எல்லாரும் ஊருக்கு வெளியில பொண்ணுங்க கொடுப்பா. ஆனா இந்த குழந்தை என்னவோ விழுப்புரத்துல அவதாரம் பண்ணிருக்கு. அதனால இது சாமானியமா விடப்படாது. அதனால ஒரு ஒரு வீட்டு வாசல்லையும் பூர்ணகுமம் கொடுக்கணும் அப்படின்னுட்டா. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம ஊர்ல ஓடி ஆடி விளையாடின குழந்தை சுவாமிநாதன். இங்க இருந்தவோ எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். இந்த பாட்டிக்கு மட்டும் பக் 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 பக்குன்னு இருக்கு. இந்த பாட்டி கடைசியில இந்த குழந்தைய பார்த்து என்ன கேட்டா, முறுக்கு வாங்கணும்னு கேட்ட குழந்தைகிட்ட, நீ வாங்காட்டா போயேன், உன்னை என்ன பூர்ணகுமம் வச்சா அழைப்பேன்னு கேட்டா இல்லையா. இப்ப அந்த பாட்டியே வாசல்ல பூர்ணகுமம் கொடுக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. பாட்டி எங்க எதிர்பார்த்தா, விளையாடுற குழந்தையெல்லாம் பெரியவாளாகும் நினைச்சு பார்த்தாலும் என்ன, காஞ்சிகாம கூடி பீடத்துல வந்து கொத்தின்னு விடுவான்னு நினைச்சாலா என்ன. இந்த பாட்டிக்கு பாவம் ஒன்றும் தெரியாது. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. இதை சந்தோஷமா எடுத்துக்கிறதா, அழறதா, சிரிக்கிறதா, தர்ம சங்கடமா போயிடுத்து. ஒரு பக்கம் பெருமையா இருக்கு, எங்கிட்டதான் முறுக்கு வாங்கிட்டு இருந்தான், இப்ப பாரு பெரிய ஆளாயிட்டா அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. என்ன பண்றது, எப்படி எக்ஸ்பிரஷன் காமிச்சாலும் மனசுல ஒரு தாபம் இருந்துட்டே இருக்கு. அந்த வார்த்தையை சொல்லியிருக்காம இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் நாசூக்கா இருந்திருக்குமோ என்னமோ அப்படின்னு யோசனை தோணிட்டே இருக்கு. அந்த நாளும் வந்தது. எல்லார் வீட்டு வாசல்லையும் பூர்ணகுமம். சின்ன குழந்தை சுவாமிநாதன், பீடாரோகணமான குழந்தை, தன்னோட ஊருக்கு விஜயம் பண்றது. ஒரு வீடு வாசல்லையும் பூர்ணகுமம் கொடுத்துட்டே வரா. இந்த பாட்டியோட வீடு வாசல் வந்தது. 3வது வீடு, 2வது வீடு, பாட்டியோட வீடு. இந்த பாட்டிக்கு இப்ப எல்லா பாவமும் ஒரு சேர வருது. இப்பதான் ஒரு பயம் வருது. இந்த பிள்ளை என்னமோ நெருக்குன்னு போனதெல்லாமே வழுக்குன்னு கேட்டுட்டு போயிடுது. இந்த பிள்ளை என்னமா நீ மூஞ்சி வச்சுன்னு வந்த, நீ தான் மாட்டேன்னுட்டிய, இப்ப என்னத்துக்காக வந்தேன்னு கேட்டுடுதுன்னா இந்த ஊர் முழுக்க மூஞ்சி பரிகாசமா போயிடுமேன்னு பயமா இருக்கு. இதனால என்ன பண்றது, இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இந்த சமயத்தை மாத்தவும் முடியாதுங்கிறதுனால அப்படியே படபதல இப்ப மூடிட்டு இந்த குழந்தைக்கு கொண்டு வந்து பூர்ணகுமத்தை கொடுக்குறாள். கொடுக்கும்போது இந்த பெரியவா இந்த குழந்தை என்ன சொல்லுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது, பூர்ணகுமத்தை கொடுக்கும்போது எல்லார்கிட்டையும் எல்லார் வீட்டு வாசலையும் சாதாரணமா பூர்ணகுமத்தை வாங்கிட்ட பெரியவா இந்த குழந்தையினுடைய இந்த பாட்டியினுடைய வீட்டு வாசல்ல வரும்போது ஒரு சின்னதா ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறாளாம். அந்த புன் சிரிப்பு பாட்டிக்கும் பெரியவாளுக்கும் மாத்திரமே தெரிஞ்சிருந்தது. ஒரு விந்தை. உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம், உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தம், இந்த பொருத்தம் உலகில் பிறரே ஏதும் பொருத்தமோ, உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ. ஆச்சரியமான வைபவம். அந்த பாட்டிக்கு தனித்துவமான ஒரு அனுகிரகம். பெரியவா விழுப்புரத்துல அவதாரம் பண்ணினா விழுப்புரத்துல கொஞ்ச காலம் படிச்சா, திண்டிவனத்திலையும் கொஞ்ச காலம் படிச்சா. திண்டிவனத்திலையும் கிறிஸ்டியன் மிஷன் ஸ்கூல்ல படிச்சா. அந்த சமயம் அந்த ஆனுவல் டேல ஒத்தெல்லோ டிராமா போட்டாலாம் ஷேக்ஸ்பியரோடது. எல்லாரும் நடிக்கிறா. இந்த வெள்ளக்கார துரை தான் வந்திருக்க சீஃப் கெஸ்டா. வந்த போது இந்த குழந்தை நடிச்ச அந்த பாவத்தை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு போய் சொன்னாராம். அந்த தலைமை ஆசிரியர்கிட்ட சொல்றாராம், எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல, ஆனா இந்த குழந்தை ஒரு பெரிய சொத்து இந்த பள்ளிக்கூடத்துக்குன்னு மாத்திரம் சொன்னாராம். அப்ப அவருக்கும் தெரியல, இந்த குழந்தை அந்த ஸ்கூலுக்கு மாத்திரமா சொத்து, அகில உலகத்துக்கும் சொத்தாச்சே அப்படிங்கிற பாவம் தெரியலையாம். அவர் என்னமோ தனக்கு தோணின அபிப்பிராயத்தை சொல்லிட்டு கிளம்பினாராம். இன்றைக்கும் கூட திண்டிவனத்துல பெரியவா படிச்ச ஸ்கூல் அப்படியே இருக்கு. அந்த ஸ்கூல்ல எல்லாத்தையும் ரினோவேட் பண்ணியிருந்தா கூட பெரியவா படிச்ச கிளாஸ் ரூம் அப்படியே வச்சிருக்கா. பெஞ்ச கூட மாத்தல, அப்படியே இருக்கு. அதுலயும் அரணிக்கர் போட்டு குல்லா போட்டு பெரியவாவுடைய அழகான படம் எந்த இடமோ அந்த இடத்துல ரொம்ப அழகா மாட்டி வச்சிருக்காளாம்.
தத்ரூபமா நம்மெல்லாம் இந்த உலகத்துல நாம வாழும்போது கண்கூட நாம பார்த்து நடமாடும் தெய்வமா நமக்கு அத்தனை பேருக்கும் பரமானுகிரகத்தை பொழிஞ்ச மகான். ஏற்பட்ட மகானுடைய சரித்திரத்துல அங்கங்க ஆச்சரியமான வைபவத்துல இப்படி ஒரு பக்தானுக்கும் இந்த பெரியவாளுடைய சரித்திரத்துல மாத்திரம்தான் இந்த ரகசியம் இருக்கும். எல்லாருக்கும் ஒரு கோபம் ஒரு பெரியவா சரித்திரத்துல. எவ்வளோ பேருடைய சரித்திரத்தை சொன்னாலும் பெரியவா எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவானோ. ஏன்னா எல்லாரும் யாருமே நம்ம பெரியவான்னு பார்க்கல, என்னோட பெரியவான்னு தான் பார்த்துருக்கா. ஏன்னா எல்லாருக்கும் ஒரு பொசசிவ்னஸ் பெரியவாள்கிட்ட உண்டா. எனக்காக தான் பண்ணியிருக்கா, என் குடும்பத்துக்கு எத்தனை பண்ணியிருக்கா, என் குடும்பம் இன்னைக்கு இப்படி இருக்குன்னா அந்த மகா புருஷர் தானே காரணம் அப்படின்னு ஒருத்தரும் தாம்பீகப்பட்டு பெரியவாளை நோக்கி சந்தோஷத்தோடு இருக்கும்போது சின்ன வயசு குழந்தை 14 வயசு பிராயத்துல பரமஹம்ச லக்ஷணத்தை அடைஞ்சுட்டா இல்லையா. கார்வார் கூட்டின்னு போறார் மடத்துக்கு. அப்பா உன்னை பெரியவா கூப்பிடுறான் அப்படின்னதும் முன்னாடியே இந்த பீடாதிபதி கூப்பிட்டார். நீ வரையா மடத்துக்குன்னு கேட்டார். இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே புரியல. ஏதோ வந்து பராக்கு பாக்குறதுக்கு கூப்பிட்டுருக்காரு, நான் அப்புறம் வரேன்னு சொல்லிடுச்சு இந்த குழந்தை. ஆனா பட்டத்துக்கு தான் கூப்பிட்டுருக்காங்கிறது பிற்காலத்துல அந்த குழந்தையான சுவாமிநாதனுக்கு விளங்க கும்பகோணத்தில் உள்ள சங்கர மடத்துல பீடாரோகண விழா நடக்க ஏற்பாடாக பெரியவா வந்துட்டு இருக்கா. அந்த சின்ன குழந்தை அந்த கும்பகோணத்துல நடந்த அந்த பீடாரோகண வைபவத்துல ஒரே கோஷம், ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரங்கிற தாரக மந்திரம் வெண்ணெய் முட்டை மேல தாளத்துடன் பூர்ண பொற்கும்ப கலசங்கள் வச்சு சுவாமிகளை நகருள்ள ஆவாகனம் பண்றாளாம் அந்த கும்பகோணத்துக்குள்ள. இப்படி பெரியவாளை பார்க்கும்போது அந்த சின்ன குழந்தை இந்த பட்டத்துக்கு வரக்கூடிய அந்த குழந்தைய பார்க்கும்போது பொன்னி உருக்கி பொன்னை உருக்கி புடம் போட்டு வார்த்தனல் புண்ணியமே தன்னை கரைத்து தனதுள்ளம் தன்னையே தன்னையே தாங்கி வர மின்னை கரைத்து விழிய முதாகனே வீசுகிறாய். அழகிதை என்னே அழகிதை எப்படி நானும் இசைப்பதுவே, என்னே அழகிதை எப்படி நான் இசைப்பதுவே. அன்றிரவு சுவாமிகள் அலங்கரிக்கப்பட்ட யானை மீது உள்ள அம்பாரியில் வர இந்த பீடாரோகண வைபவம் 3 நாட்கள் நடந்தது. 14 வயசு பிராயத்திலேயே பரமஹம்ச லக்ஷணத்தை அடைஞ்சோட பெரியவா இன்றைக்கும் சர்வலோக க்ஷேமத்துக்காக சூக்ஷ்ம ஸ்வரூபத்துல அவதாரம் பண்ணிட்டு தானே இருக்கா. பெரியவாவோட யாத்திரை பெரியவாவோட யாத்திரைன்னா அது கிட்டத்தட்ட 14 வயசுக்கு ஆரம்பிச்சுடுத்து. எப்ப முடிஞ்சது? 90 வயசுக்கு. 14 வயசுக்கு ஆரம்பிச்சது 90 வயசுக்கு தான் முடிஞ்சுதான். அது வரைக்கும் யாத்திரை தான். தர்ம பிரச்சார யாத்திரைக்கு வாச்சல் ஒழிச்சலே கிடையாது. தன்னுடைய 80 வருஷ பாத சஞ்சாரத்துல பாரத பூமியை 3 தரம் வலம் வந்தா. பெரியவாளோட பழக ஆரம்பிச்சா அவ ஒரு மடாதிபதி ஞானாதிபதி தபஸ்விங்கிற நினைப்பே இருக்காது. தன்னை மானுஷ்யமா குறைச்சுண்டு நமக்கெல்லாம் கண்கட்டு வித்தை காட்டினா. பெரியவா பண்ற ஸ்ரீ திரிபுர சுந்தரி சந்திரமௌலீஸ்வரர் பூஜை கண்கொள்ளா காட்சியா இருக்கும். கடைசி பக்தா வரைக்கும் தீர்த்தம் கொடுக்காம நகரவே மாட்டா. ஒரு ஆளை விட்டு அனுப்புவானா, எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் கொடுத்து முடிச்சாச்சா பாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் முடிஞ்சு விடுதா, யாருக்கானு பாக்கி இருக்கான்னு பார்த்து கடைசியில தான் பெரியவா அந்த இடத்த விட்டு ஏந்து பாடம். 1916 கும்பகோணம் சங்கர மடத்துல பெரிய அளவுல விஸ்தாரமா நவராத்திரி வைபவத்தை கொண்டாடினான். ஒரு பக்கம் லலிதா சஹஸ்ரநாமம், ஒரு பக்கம் வேதபாராயணம், ஒரு பக்கம் சௌந்தரிய லஹரி, ஒரு பக்கம் பஜன நாம சங்கீர்த்தனம், ஒரு பக்கம் கச்சேரி, ஒரு பக்கம் உபன்யாசம் அப்படின்னு அநேகமா அனுகிரகம் போல கடகட்டிதான். ரொம்ப நன்னா அத்தனை பேரும் ரசிச்சு அனுபவிச்சா. கும்பகோணமே தளிச்சது அந்த நவராத்திரி வைபவத்துல. அத்தனை பேரும் சந்தோஷப்பட இதெல்லாம் ஸ்லாகிச்சு மடத்துக்கு ஒரு கடுதாசி வந்தது. எல்லாரும் லெட்டர் போடுவா,
இது ஒன்றும் பிரமாதம் இல்லை மடத்துக்கு. ஆனா இந்த லெட்டர் போட்டவர் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆள். சட்டுன்னு யாரையும் பாராட்டவே மாட்டார். இவரை பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா இன்னொரு ஹிண்ட் கொடுக்கலாம். பணம் வேணும்னா அவள்கிட்ட கேட்டு வாங்குவார். நம்ம என்ன பண்ணுவோம், வேணும்னா வாங்கிப்போம் இல்லையா. இவர் சொல்லுவாராம், பணம் வேணும்னு கேட்டுட்டு உன் கையிலேயே வச்சுக்கோ, நானே எடுத்துக்கிறேன் அப்படின்பாராம். ஏன்னா வாங்கும்போது கூட அவருடைய கை நீளக்கூடாதுங்கிறது ரொம்ப குறிப்பா இருப்பார். அவர் வேற யாரும் இல்லை, மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மடத்துல ரொம்ப நாள் நவராத்திரி நடந்தது, இனிமேலும் இதுவரைக்கும் இனிமே பூலோகத்தில் யாரும் பார்க்க முடியாது, பார்க்க போவதும் இல்லை அப்படின்னு பிரமிச்சு போய் ஒரு கடிதாசி போட்டாராம். சுப்பிரமணிய பாரதியார் ஒரு அம்பாள் உபாசகரும் கூட. இந்த வைபவத்தை அத்தனை பேரும் ரசிச்சு கொண்டாட இந்த சமயம் நவராத்திரி முடிஞ்சது. கங்கா ஸ்நான ஆசம் வந்துருத்து பெரியவாளுக்கு. மாசி மகம் நவராத்திரி கழிச்சு காசி கிளம்பினான். விதிப்படி சங்கல்பம் பண்ணிண்டு முதல்ல உப்பூர்ல மகாகணபதி தரிசனம், தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், பிரயாகை, அலகாபாத், காசி விஸ்வேஸ்வரர், அன்னபூர்ணி தரிசனம். பின் கயாவில விஷ்ணுபாதம், அக்ஷேபணம். 21 வருஷம் காசி யாத்திரை. 1919 கிளம்பி கும்பகோணம் மடம் வரத்துக்கு 21 வருஷம் ஆச்சு. மொத்தம் 21 வருஷம் பாத யாத்திரை. போறச்சே பல ஊர்கள், பல கிராமங்கள், பல புண்ணிய தீர்த்தங்கள்ல விசேஷ யாத்திரை. 1925 அகிலாண்டேஸ்வரிக்கு தாடங்க பிரதிஷ்டை. சதாசிவ பிரம்மேந்திராள் சித்தியான இடம் தரிசனம். பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம் ரசனே பிபரே ராமரசம். 1934 ஹைதராபாத் நாக்பூர் வழியாக பிரயாகை வந்தார். பிரயாகையில 25,000 பேர் வரவேற்றார். சோனபத்ரா ஸ்நானம், பாட்டலிபுத்திரம், கண்டகியில் ஸ்நானம். 1935 வைத்தியநாத கஷேத்திரம். பிட்னாவூர் ஜெயில கைதிகளுக்கெல்லாம் தானே ஜெயிலுக்கு போய் தேர்தல் சொன்னான். கவலைப்படாத, தேச விடுதலை கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு தானே போய் சுதந்திர போராட்ட வீரர்களுக்கெல்லாம் தேர்தல் சொன்னான். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து, முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே. ஜெய்ப்பூர் வழியாக மகாநதி, கட்டன், பூரி, சந்திராபூர், விஷாங்கப்பட்டினம், விஜயநகரம், காக்கிநாடா, ராஜமுந்திரி வந்தார். அந்த வருஷம் வியாச பூஜை ராஜமுந்திரியில தான் பண்ணினான். கோதாவரியில் ஸ்நானம், குண்டூரில் சாத்துர்மாசியம், கனகதுர்கா தரிசனம், திருப்பதியில வெங்கடாஜலபதி சமேத அலமேல் மங்கா தரிசனம். மன்னார்குடி வழியா ராமேஸ்வரம் வந்து பெரியவாளுடைய 21 வருஷ காசி யாத்திரை பூர்த்தியாச்சு. புதுக்கோட்டை வழியா கும்பகோணம் வந்தா. பெரியவா யாத்திரை பண்ணாத இடமே இல்லை. ஏன் பெரியவா இத்தனை கஷ்டப்படுறே, நடந்து போகணுமானா என்னுடைய பரமேஷ்டி குரு மாதிரி நானும் யாத்திரை போகணும்பா. ஆதிசங்கர பகவத் பாதாள் போல. தர்ம பிரச்சார யாத்திரைக்கு ஓச்சல் ஒழிச்சலே கிடையாது. 1940 70 வரை தமிழ்நாடு, ஆந்திராவில் தர்ம பிரச்சாரங்கள் பண்ணினா. 1953 காஞ்சி மகாபீடத்துக்கு ஸ்ரீ சங்கர ஜெயேந்திர சுவாமிகளுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினா. அந்த சமயம் புடியரசி திட்டம் கொண்டு வந்தா. எல்லாரும் சமைக்கிறதுக்கு முன்னாடி எத்தனையோ பண்றோம், எத்தனையோ வீணா போறது. சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு புடி அரிசி தனியா எடுத்து வைக்கணும், ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி தனியா எடுத்து வைக்கணும். அந்த வார கடைசியில இந்த கோவில்ல போய் கொடுத்து அன்னதானம்